ஓம் சாய்ராம். சொல்லுங்க. ஆமா ஆமா வந்து ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு நீங்க பேசுனது. நான் வீடியோல பார்த்தேன். வந்து ஒருத்தரை பத்தி நல்லா ஜட்ஜ் பண்றதுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு, அந்த பவர் கொடுத்துருக்கு. ஒருத்தரை பத்தி அது வந்து உங்களுக்கு நல்லதா படுறதா? உங்களுக்கு நல்லதா படுறதா? என்னது நல்லதா படுது? அதாவது இப்படி நீங்க சொன்னீங்கல்ல, நான் வந்து ஒருத்தரை பத்தி பேசும்போதே அவங்களோட குவாலிட்டி, அவங்களோட இதை பத்தி என்னால ஜட்ஜ் பண்றதுக்கு அந்த அந்த இது எனக்கு இருக்கு. அந்த ஆறா நான் கண்டுபிடிச்சிருவேன், பேசுறதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். அந்த பதிவை பாத்தீங்களா? கரெக்ட் கேட்டு அதை பாத்தீங்களா? சரி சரி சரி. அதை வச்சு சொல்றேன் நான். அதுக்கு பிறகு இப்போ ஒரு பிரேயர் பண்ணேன் இன்னைக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு ½ அன் அவர் முன்னாடி கடைசியா அந்த பதிவு தான். அதை பார்க்கல நீங்க? பூஜை பண்ணிருக்கேன். மட்டை தேங்காய் பார்த்தேன், தேங்காய் எல்லாம் வச்சு, தேங்காய் எல்லாம் வச்சு அந்த இதெல்லாம் வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த நீங்க பேசுனது ஆடியோ வீடியோக்கு அப்புறமா அது நான் பார்த்தேன். அது பண்ணிருக்கேன் போல இருக்கு. இப்பதான் ஜஸ்ட் உட்காந்துருக்கேன். ஆமா, தேங்காய் அப்புறம் வில்வ பழம்லாம் வச்சு போட்டு பார்த்தேன். உங்களுக்கு அது பெஸ்டா இருக்கா? அது மாதிரி ஆறா வச்சு கண்டுபிடிச்சு நீங்க குட் பீப்புளை சேர்த்துக்கிறதுக்கு, யார் நெகட்டிவா இருக்காளோ அவங்கள வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ற இந்த மாதிரி. நோ நீட் இக்னோர் பண்ணக்கூடாது. அவளை வந்து பண்ணி வச்சுனாக்கா அவங்களுடைய பேட் மனசுல நம்ம வந்து அவங்கள வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நமக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் கிடைக்கும். அவர் கூட நம்ம இருந்தோம்னா அந்த இன்ட்யூஷன் கிடைக்கும். நம்ம வந்து அவரோட விலகி போக கூடாது. அதுதான் கேக்குறேன். இது நல்லது இல்ல, பெஸ்ட் இல்ல. இது வெரி குட் வெரி குட். யாராவது நெகட்டிவா வந்தா கூட அவங்களை பாசிட்டிவா மாத்தி அனுப்பணும். அந்த அளவுக்கு நமக்கு சக்தி அவர் கொடுப்பாரு. நம்ம கூட அவர் இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். எல்லாரும் சொல்றாங்க என் கூட நீங்க அவர் இருக்கிறாரு. எல்லாரும் இப்போ வர்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க அவர் கூட நீங்க இருக்கீங்க, உங்க கூட அவர் இருக்கிறாரு, நீங்க தான் சாயப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னோ நீங்களும் சாயப்பா தான், உங்க கூடயும் அவர் இருக்கிறாரு, உங்க கூடயும் இருக்கிறாரு. எப்படி ஐயப்பனுக்கு மாலை போட்டா எல்லாருமே ஐயப்பன் ஆயிடுறாங்களோ அது மாதிரி யாரெல்லாம் சாய்ராம் சொல்றாங்களோ எல்லாருமே சாய்ராம் தான். பட் அவங்க நினைச்சுக்கிறது இல்லை கூட சாய்ராம் இருக்கிறாருன்றது அவங்க நினைச்சுக்கிறது இல்லை. அது நம்ம பொறுப்பு இல்லை. உங்களுக்கு ஒரு சாய்ராமோட அருள் இருக்கு உங்களுக்கு நிறைய. நான் சொல்றேன் உங்களுக்கு கூட இருக்குன்னு சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன், உங்களுக்கு கூட இருக்குது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் தெரிஞ்சுக்கல அவங்க கூட நம்ம இருக்கிறதுலாம் தெரியும். எனக்கு 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 இருக்குன்னு எனக்கு மனசுல நல்லா தெரியும் எனக்கு. அதனாலதான் நம்ம 2 பேரும் பேசுறோம். ஆமா ஆமா, புரியுதா? உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. அதனாலதான் இப்ப இந்த பாபா போன பேச வைக்கிறாரு. இல்லைன்னா பேச மாட்டேங்குது. யாரோ இந்த உப்புக்காரன், அப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் விற்கிறவன், அவன் விற்கிறவன் மாதிரி என்னையும் விட்டுட்டு போயிடுவீங்க. இப்போ என்கிட்ட பேசுறீங்கன்னா என்கிட்ட அன்பு இருக்குது உங்களுக்கு. நானும் நீங்களும் ஒரு தாய் பிள்ளைங்க, நம்ம பேசுறோம். நீங்க பேசுறது வந்து என் லைஃப்ல நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த இன்ட்யூஷன்லாம் எனக்கு புரியுது. அதனால சரி உடனே ஃபோன் பண்ணணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு மனசுல தோன்றதுனால நிறைய பேர் இப்ப நேற்றுக்கு நான் போட்டேன், வட்ட தேங்காய் போடுறேன், இந்த மாதிரி வில்வப்பழம் போடுறேன்னு சொல்லிட்டு நான் போட்டு சின்னதா ஒரு 3 நிமிஷம் தான் பேசுறேன் நேற்று நைட்டு. அது கூட நட சாத்தும் போது எதுவும் நான் பேச தோணல, அவர் பேச வச்சாரு. அப்பா பேச வச்சாரு, பேசினேன். பேசிட்டு நான் மேல நட சாத்துறதுக்கு முன்னாடி 120 பேர் பார்த்தாங்க. அதை வீட்டுக்கு பேசிட்டு நான் வீட்டுக்கு போறதுக்குள்ளார அதை வந்து ஒரு 500 பேர் பார்த்துருக்காங்க. நைட்டு 12 மணிக்குள்ள 900 பேர் பார்த்தாங்க. இப்போ 1000 பேர் பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்களுடைய பேரு, அவருடைய நட்சத்திரம் எல்லாத்தையும், ராசி நட்சத்திரம் எல்லா பிரேயர் எல்லாத்தையும் சங்கல்பம் பண்ணி சொல்லிட்டு போட்டவங்க கிட்டத்தட்ட 700 பேர் போட்டாங்க வாட்ஸ்அப்ல. எல்லாத்தையும் நான் படிக்க முடியாது, எல்லாத்தையும் படிக்க முடியாது இல்லையா? அதனால எல்லாருக்கும் நான் ஓம் சாய்ராம் போட்டேன். நான் 700 பேருக்கு நான் உட்காந்துட்டு காலையில 4 மணில இருந்து நைட்டு 12 மணிக்கு தான் படுத்தேன். 4 மணிக்கு எழுச்சி எல்லாருக்கும் ஓம் சாய்ராம் போட்டு இது வரைக்கும் போட்டுட்டு இருக்கேன். இப்ப இந்த பூஜை வரைக்கும் போட்டேன், ஓம் சாய்ராம் போட்டேன், சங்கல்பம் பண்ணிக்கிறேன். ஆமா, அதுதான் சங்கல்பம். எல்லா நாட்டுல இருந்து போட்டிருக்காங்க, எல்லா கண்ட்ரில இருந்து போட்டிருக்காங்க. அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு போட்ட உடனே சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன் எல்லாருக்கும். ஏன்னா 700 பேரையும் படிக்க முடியாது அந்த ஜாகத்துல, படிக்க முடியாது. எல்லாரும் பேரையும் நான் ஓம் சாய்ராம் போட்டிருக்கேன். எல்லாரும் உங்க பேர்ல இப்ப பாக்குறவங்க எல்லாருமே உங்க பேரு நட்சத்திரம் உங்களுடைய பிரேயர் எல்லாம் சொல்லிக்கோங்க. உங்களுக்குள்ள நீங்களே அங்கிருந்து சங்கல்பம் பண்ணிக்கீங்க, அங்கிருந்து ஆரத்தி எடுத்துக்கீங்க சொல்லிட்டேன். அந்த குழந்தைங்க இல்லாதவளுக்கு தான் நீங்க பண்ணது இல்ல? அது முதல்ல பண்ணது இன்னைக்கு பண்ணது இன்னைக்கு பண்ணது. அதுவும் பார்த்தேன். ஓகே ஓகே. எனக்கு உங்க போட்டோலாம் இருக்காது. நான் எதேச்சியா பார்க்கும்போது அந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆரம்பத்துல வந்து யூடியூப்ல அந்த உங்களோடது அந்த வீடியோ வரும்போது ஸ்டார்டிங்ல அந்த மியூசிக் வந்து ரொம்ப ரம்மியமா இருக்கும். யார் இது அப்படின்னு அப்படியே கேட்க தோணும் போது நீங்க இருப்பீங்க.
ஆஹா. நீங்க பேசிட்டு இருப்பீங்க. அப்படிதான் அது 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 மட்டும் இல்லாம நான் உள்ளங்கைய காட்டினேன், ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த உள்ளங்கையில பாபா தெரிகிறாருன்னு சொல்லிட்டு நேற்று கிட்டத்தட்ட ஒரு மாசமா அந்த அவர் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆ. அது வந்து இது வரைக்கும் ஒரு 500 பேர் சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் சொல்லியிருக்காங்க ஒரு 5 பேரு. உள்ளங்கையில பாபா தெரிகிறாருன்னு சொல்லிட்டு. ஓ, எனக்கு இன்னொரு கனவு நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 15 நான் முதல்ல உங்கள்கிட்ட பேசின 2 நாளைக்கு அப்புறம் நானும் நீங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கோம் அந்த இதுல உங்களோட கோயில் நினைக்கிறேன் சம்திங் இடத்துல. அப்போ ஷீரடி பாபா இல்ல சத்ய சாய் பாபா வந்து உங்க தலையில அப்படியே வச்சு உங்களை ஆசீர்வாதம் பண்றாரு. நான் சொல்றேன் உங்களுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்றாரு அப்படிங்கிறேன். நீங்க திரும்பி அவரை பாக்குறீங்க. அவர் வந்தார். அவர் ஏன் வந்தாருன்னு எனக்கு தெரியல. சத்ய சாய் பாபா வந்து பிளஸிங் தலையை நல்லா அழுத்தி பண்றாரு உங்களுக்கு. அதுவும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க யாரோ சொன்னாங்கன்னு ஞாபகம் வந்தது. அது வந்தது எனக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடியும் வந்தது. உங்களுக்கு நல்ல பிளெஸிங்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு உங்களுக்கு. நல்லா பண்ணுங்க, நிறைய காரியம். ரொம்ப சூப்பர். சத்ய சாய் பாபா வேற, நம்ம பாபா வேற இல்ல, எல்லாமே ஒண்ணுதான். அதுதான். ஆனா அவர் தான் உங்களுக்கு பிளஸ் பண்றாரு. ஆமா, அவர் வந்து நான் நேரடியாவே நான் அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கியிருக்கேன். சத்ய சாய் பாபா. ஓ, சத்ய சாய் பாபா. ஆமா, நீங்க சொன்னது நான் நேரடியாக நடந்து போச்சு அது முன்னாடியே. ஆனா வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேல பாபாங்க இருக்காங்க. எனக்கு அவங்க எல்லாம் வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. ஒரு 30 பாபாங்க இருக்காங்க. பல கேட்டகரியில இருக்காங்க. இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சித்தி அடைஞ்சிட்டவங்க இருக்காங்க. ஒரு 30 பாபாக்கு மேல எனக்கு அவங்க எல்லாம் வந்து எனக்கு என் கூட இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து எனக்கு அவங்க கைடு பண்ணுவாங்க. அவங்க எனக்கு அவங்க எல்லாம் வந்து வழி கொடுப்பாங்க. இதெல்லாம் செய்யுன்னு சொல்லுவாங்க. வந்து உத்தரவு கொடுப்பாங்க. கூடவே இருப்பாங்க. 30 பேருக்கு மேல இருக்காங்க. அருணகிரி அதை விட அதை ஒருத்தர். அது நான் பார்த்தேன். நான் சொல்றேன் உங்களுக்கு அவர் பிளஸ் பண்றாரு அப்படிங்கிற நீங்க திரும்பி அவரை பாக்குறீங்க கண்ணுக்கு கண்ணா. அப்புறம் வந்து ஒரு படம் வந்து நம்ம மாட்டினோம்னு வச்சுக்கோங்களேன். நான் பழைய படம் வந்து உங்கள்கிட்ட கேட்டு அப்புறம் பிரேம் பண்ணி உதடு வந்து அசைராம இருக்க, கண்ணு அப்படியே அது உண்மையான பிரமையா? எதுமா? சாய்ராமோட படத்துல இருந்து இதுல வந்து பிரம்ம உண்மை ரெண்டுமே வேற வேற இல்ல. பிரம்மையும் உண்மைதான். எனக்கு உண்மை மாதிரி தான் இருக்கு. நல்லா பாக்குறேன். அதுதான் செய்யறாமா. அதுதான் செய்யறாமா. பிரம்ம வேற உண்மை வேற கிடையாது. மாயை வேற மாயை இல்லாதது வேற கிடையாது. சயின்ஸ் வேற, அதாவது விஞ்ஞானம் வேற, மெய்ஞானம் வேற கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். மெய்ஞானத்துல தான் விஞ்ஞானம் அடங்கியிருக்கு. இயற்கை வேற, செயற்கை வேற இல்ல. ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம தான் பிரிச்சு லிங்க் தான். நோ லிங்க். அதுக்குள்ள அடாப்ட் பண்ணாது. அதுக்குள்ள அது அகப்பைக்குள்ள சட்டி போகாது. இல்ல, என் கண்ணுக்கு அசைறது நல்லா தெரியுது. என் தங்கைக்கு அந்த போட்டோ அனுப்பிச்சு பாரு அப்படின்னு. என் தங்க பாம்பேல இருக்கா. அவ வந்து ஹேமா என் கண்ணுக்கு நிஜமா தெரியல, நீ வந்து நிறைய சாமிக்கு வந்து அவரை உருகி வேண்டிட்டு இருக்காங்க, உன் கண்ணுக்கு தெரியறது. என் கண்ணுக்கு நானும் படத்தை பாக்குறேன், எனக்கு தெரியல அப்படின்னா. ஆனா எனக்கு வந்து நல்லா தெரியுது. வாய அசைக்கிறார், அப்படியே பாக்குறாரு. அது எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது, சில பேருக்கு தெரியுது. அது வந்து எப்படின்னா, நம்ம வந்து சாயப்பாவுடைய கைய நம்ம புடிச்சிட்டு போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சில பேர் வந்து சாயப்பாவே கையை பிடிச்சா கூட அவங்க வந்து உதறிட்டு போயிடுறாங்க. அவங்க நீ யாரை பிடிக்கிறாங்க, சாயப்பா பிடிக்கலன்னு சொல்லி நினைச்சிட்டு உதறிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம எல்லாம் நம்ம சாயப்பாடு பிள்ளைங்க, ஆத்மார்த்தமான பிள்ளைங்க. அவங்க எல்லாம் அவரு கூடவே இருக்கிறோம். அதனால நமக்கு தெரியுது. மற்றவங்களுக்கு தெரியல. கிண்டல் பண்றாங்க, அவங்க கேள்வி பண்றாங்க, பொய்ன்னு சொல்றாங்க, உண்மை இல்லைன்னு சொல்றாங்க. அதை பத்தி நம்ம கவலை இல்லை. எதுக்கு நம்ம கவலைப்படல. அவங்க மெட்டீரியல் வேல்டு, அவங்க எல்லாம் மெட்டீரியல் வேல்டுல இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி அப்படியே இப்படிமா தாமரை இல்ல தண்ணி மாதிரி நம்ம இருக்கிறோம் இல்லையா? அதனால ஒண்ணு இல்லை. எல்லாமே வந்து வாழ்ந்து முடிச்சிட்டோம். நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டோம் இல்லையா? நமக்கு என்ன தேவையெல்லாம் இல்லை. வேண்டுதல் வேண்டாமே இலான் அடி சேர்ந்தா இருக்கு, யாண்டும் இடும்பை இல்லைன்னு சொன்ன மாதிரி எப்பவுமே இது கிடையாது. நம்ம இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எல்லாம் மத்தவங்களுக்கு உதவியா இருக்கும். ஒரு விளக்கு மாதிரி இருக்கும், ஒரு அகல் விளக்கு மாதிரி இருக்கும். குறைஞ்சபட்சம் நம்ம வந்து பெரிய 1000 வாட்ஸ் லைட் மாதிரி இல்லைன்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு விளக்கா இருக்கும். ஒரு ஊதுவத்தி எரியுற மாதிரி இருக்கும், ஒரு கற்பூரம் எரியுற மாதிரி இருக்கும். அதுவே போதும். நம்ம பிறந்ததுக்கு நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவே நிறைவான ஒரு வாழ்க்கை இல்லையா? ஆமா, மனசுக்கு நிம்மதியா இருக்குல்ல. நமக்கு ஏதாவதுன்னா நான் சாய்க்குட்டின்னு தான் கூப்பிடுவேன் அவரை. அவர் வந்து குட்டின்னு தான் கூப்பிடுவேன், சாய்க்குட்டின்னு தான் கூப்பிடுவேன். அவர் நினைச்சுப்பேன், நீ கூடவே இருக்க, எனக்கு வந்து அப்படின்னு ஒரு தெம்பா இருக்கு, மனசுக்கு தெம்பா இருக்கு அப்படின்னு. எனக்கு மட்டும் இல்ல மிராக்கள், எனக்கு மட்டும் இல்ல,
இப்ப வந்து இப்ப என்ன வந்து எல்லாரும் நிறைய பேர் குரு குருன்னு சொல்லுவாங்க. ஏப்பா நான் குரு இல்ல, நம்ம குரு அவரு, நான் குரு கிடையாது, நீங்களே எனக்கு குரு. சின்ன பையன் கூட எனக்கு குரு தான். அவளோட கூட இருக்கிறாரு. இப்ப வந்து ஒரு அம்மா இருக்குது, அது அது என்னுடைய சிஷ்ய தான். அது அந்த அம்மாவுக்கு அவங்க வீட்டுல விபூதியா கொட்டின்னு இருக்கிறாரு 10 நாளா. அப்படியா? அந்த வீடு முழுக்க விபூதியா கொட்டுறாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த அற்புதத்தை என்ன சொல்லுவீங்க? அங்க இருந்து வந்து மீடியா எல்லாம் வந்து எடுக்குது, அதை மீடியால போட்டு இன்னைக்கு உலகமே அவங்களை திரும்பி பாக்குது. அந்த அளவுக்கு பாபா வந்து அந்த அந்த அம்மாவுக்கு பண்றாங்க அந்த பிரேமலத்தை. அவங்க வீடு முழுக்க அந்த சிலையெல்லாம் படமெல்லாம் வீடெல்லாம் விபூதி, வர்றவங்க எல்லாம் விபூதி அள்ளின்னு போறாங்க. புதிய அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அது நான் யூடியூப் போட போறேன், அதை போட போறேன் இப்போ. ஆனா அவங்க எனக்கு அனுப்பிச்சு எடுத்திருக்காங்க, அதெல்லாம் அந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப எனக்கு அதெல்லாம் போடணும், அதெல்லாம் சாய் டிவோட்டி இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் சந்தோஷம். ஆமா, சந்தோஷப்படணும். ஓகே சார், வீடியோ பார்த்தா உங்கள்ட்ட உடனே பேசணும். நான் மெசேஜ் பேசணும். பேசுங்க. தேங்க்யூ.